ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் சினிமா அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சியான் விக்ரமோட பர்த்டே. இன்றைக்கி அவர் நடிக்கிற 2 படத்துலேருந்து அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட்னு பார்க்கலாம். சியான் 62ஓட அஃபிஷியல் டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை 3 நிமிஷத்துக்கு ஸ்னீபிக் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்யோ அருண்குமார் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் சியான் விக்ரம் தரத்து படத்தில் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். தங்கலான் படத்துலேருந்தும் இப்போ நியூ மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஒரு நோடி படத்துலேருந்து டைட்டில் ட்ராக் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 26 கிராண்டாக தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நெவல் எஸ்கேப் படத்துலேருந்து சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படம் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைக்கோ மூவி. படம் ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கியூட் ஓமனே அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிகமா கார்வாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேஜா சஜ்ஜாவோட அடுத்த படத்தோட கிளிம்சன் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:37க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே நியூ போஸ்டர் விட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்ட்ரியா நடிக்கிற மனுஷி படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வெற்றிமாறனோட கதை. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஸ்வாதி டீச்சர் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து ராமநவமியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ பவி கேர்டேக்கர் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே படத்துலேருந்து இப்போ சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 மலையாளத்தில் மட்டும் தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ராபின்ஹுட் படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் மொத்தம் 5 லாங்குவேஜில் தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆகும். இப்போ கேங் ஆஃப் கோதாவரி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து டீசர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. படம் மே 17 ரிலீஸ் ஆகுது. இப்போ ரத்னம் படத்துலேருந்து சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. இந்த படம் ஏப்ரல் 26 தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.